பேரழிவை நோக்கி இந்த பூமி, இந்த உயிரினங்கள் போகும். அதுக்கு என்ன வழி இருக்குது அப்படின்னா, முதல்ல இந்த பூமியை, காற்றை, நிலத்தை, நீரை நஞ்சாக்குகிற நச்சு ஆலைகளை நிறுத்தல். நீ வந்தால் சீமான் எப்படி வேலை கொடுப்ப? நான் தான் கொடுக்கிறேங்கிறனே. படித்தவன் படிக்காதவன் அனைவருக்கும் அரசு வேலை தர்றேன்றனே. நீ இன்னைக்கு கடைபிடித்தோம் கொள்வார் இல்லைங்கிற மாதிரி நான் நல்லது சொன்னா அவன் கேட்கிறேன். எப்படி நான் தான் தர்றேங்கிறேன். மூரா சாம்சங்ல தான், நோக்கியோ, ஹொண்டாய், அதுல தான் வேலையா? அதுதான் வேலையிட. நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலைகள், வேலை வாய்ப்பு, வளர்ச்சிங்க. இந்த பனை சார்ந்த தொழிற்சாலை, பனையில மாதிரி ஒரு பயன் தரக்கூடிய ஒரு உயிரினம் உண்டா? பனையிலிருந்து பொட்டி, பனையிலிருந்து பாய், பனையிலிருந்து நாறு, பனையிலிருந்து கட்டில், பனையிலிருந்து கொட்டான், பனையிலிருந்து கருப்பட்டி, பனையிலிருந்து கல். என்ன உனக்கு வேணும்? கற்கண்டு, சக்கரை. அங்கங்கே தொழிற்சாலை. என் காற்று நஞ்சாகுமா? என் நீர் நஞ்சாகுமா? என் நிலம் நஞ்சாகுமா? கரும்பு 5000 ஏக்கர்ல கரும்புடா. கரும்புல இருந்து எத்தனால் பெட்ரோல். அந்த பெட்ரோலை வச்சு கார் தான் ஒண்ணும் இல்லடா, மின்சாரம் தயாரிக்கல. கரும்பு சக்கையிலிருந்து சாப்பிடுற தட்டுட. கரும்புல இருந்து வெள்ளம், கரும்புல இருந்து சக்கரை, கரும்புல இருந்து கற்கண்டு எல்லாம் தயாரிக்கல. 5000 ஏக்கர் அங்கேயே தொழிற்சாலை. அங்கே 2000 ஏக்கர்ல தக்காளி, தக்காளியிலிருந்து பழக்கூழ், ஜாம், ஊறுகாய் தொழிற்சாலை. என் தாய்க்கு எதுக்கிட்ட படிக்கிறதுக்கு, ஊறுகாய் போடுறதுக்கு அவனுக்கு எதுக்கிட்ட எஜுகேஷன் போட்டுருவான். அதை சந்தைப்படுத்த என் தம்பி தங்கச்சிக்கு எஜுகேஷன் கொடுத்துருவேன். பைத்தியக்கார மாதிரி 2000 ஏக்கர். 5000 ஏக்கர்ல ஏர்போர்ட் கட்ட என் மக்கள் மறுக்கிறான்ல பரந்துள்ள. அவன் மகன் நான், அம்மா நான் ஏர்போர்ட் கட்டல, அப்பா நான் ஏர்போர்ட் கட்டல, 5000 ஏக்கர்ல ஏறி வெட்டேன்னு கட்டா ஏற்றுக்கிறா மகன். கொஞ்சம் யோசிக்கணும், மாற்றி யோசிக்கணும். ஏன் இந்த மகன் யோசிக்கிறேன்? அவனை பெத்த தலைவன் எப்படி தலைவன்? ஒருத்தன் ஒரு போராளி மகன் ஒரே ஒரு தேக்கு மரத்தை வெட்டிட்டான்டா. எங்க வெட்டினா? நாட்டில் இல்ல, அவன் வீட்டு வாசல்ல வெட்டிட்டான். டேய், இது சத்தியமா உண்மை, எங்க அண்ணன் மேலானே உண்மை, நீ நம்பு. வெட்டிட்டான். எனக்கு எப்படி தெரியும்னு நான் பாட்டுக்கு போயிட்டே இருக்கும்போது கூட்டிட்டு அவன் ஒருத்தன் கொடுத்து வச்சான்னா, அண்ணா வணக்கம், 100 கன்றுகளை வச்சுக்கிட்டே வணக்கம் போட்டே இருப்பான். ஒரு வாரம் கழிச்சு என் தம்பி சாரா கேட்குறேன், நீ யாருன்னு கேளு. அண்ணா என்னன்னு கேளுங்க, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்னு கேளுங்கன்னு. என்ன பார்க்கணுன்னு அப்படியே தலைவி, ஒன்றும் இல்லைன்னா அது வந்துன்னா ஒரு மரத்தை வெட்டிட்டேன்னா. மரத்தை வெட்டிட்டியா? என்ன பண்ண? வீட்டு வாசல் ஒரு தேக்கு நினைச்சுன்னா வெட்டிட்டானா, அது தலைவிட்ட போகிற யாரோ சொல்லிட்டாங்க. அதுக்கு கூப்பிட்டு தண்டனை கொடுத்துருவோம். என்ன தண்டனை? இந்த தேக்கு ஒரு மரம் வெட்டிட்டியா? ஆமாங்க, 1 லட்சம் மரக்கன்று நட்டுட்டு வாங்க. அப்போ எவ்வளோ பண்ணிட்டாங்க? 30-35 லட்சத்துக்கிட்ட நட்டு பண்ணா, இன்னும் கொஞ்சம் இருக்கு, இன்னும் 30,000 நட்டு பண்ணால் இன்னும் 1 லட்சத்துக்கிட்ட கொண்டு போகணும்னா அப்படின்னு. ஒரு குடத்தை வச்சுக்கிட்டு கண்ணை வச்சுக்கிட்டு சுற்றிக்கிட்டே இருக்கிறாப்ல, நட்டுக்கிட்டே இருக்காப்ல காடா. அங்கே தூரத்தில் நிற்கும்போது, அண்ணே நம்ம ஆள் பாருங்க, அங்கே நட்டுக்கிட்டு இருக்காப்ல பாருங்க அப்படின்னு. அவன் காட்டினான், அண்ணா இதெல்லாம் நான் நட்டது நான் வந்து. அவனும் இதே மாதிரி 30,000-40,000 கன்றுகள்லாம் நட்டுட்டான். அப்படி இன்னைக்கு படங்கள், காணொலிகள் வருது எங்களுக்கு. என் தலைவன் நேசித்து நட்ட தேக்கு இந்த காடுகள் இருக்குல்ல, அந்த காடு அப்படியே இருக்கு. அவன் வேற மாதிரி நாடு எங்ககிட்ட இல்லை, ஆனால் என் தலைவனின் காடு அப்படியே இருக்கு. அந்த காட்டை நேசித்தவன், இயற்கையை நேசித்தவன், இயற்கையின் மகன் என்பதை உணர்ந்ததால் தான் இயற்கை எனது நண்பன் என்று முதல்ல வச்சேன். வாழ்க்கையின் தத்துவ ஆசிரியன், வரலாறு என் வழிகாட்டினான். அப்ப அவன் மகன் நாங்க மரத்தை நேசிக்காம என் மக்களை நல்லபடியா வாழ வைக்கணும்னு நினைப்பதால் தான் மரத்தை நட்டு வளர்க்கணும்னு நினைக்கிறோம். சிலப்பதிகாரத்தில் நம்முடைய மூதாதை இளங்கோடிகள்
மருங்கு வண்டு சிறந்து ஆர்ப்ப மணிப்பு ஆடை அது போர்த்து கருங்கையில் கண் விழித்து ஒழுகி நடந்தாய் வாழி என்று பாட்டு. மருங்கு வண்டு சிறந்து, இரு கரையில இருக்க மரங்கள்ல வண்டு பாட்டு இசைத்துக்கிட்டு இருக்கு. ஆர்ப்ப மணிப்பு ஆடை, அந்த பூக்கள், மரங்கள் இருக்க பூக்கள்லாம் அந்த அது தண்ணி மேல அந்த ஆடை நீர் மேல கொட்டுறதுனால அது பூவால செய்த ஆடையை போர்த்துன மாதிரி இருக்குது. கருங்கையில் கண் விழித்து, அந்த கெண்டை மீன்கள் எல்லாம் துள்ளி துள்ளி குதிக்கிறத பார்க்கும்போது அந்த நதி அது நதி வந்து கண் விழிக்கிற மாதிரி இருக்குது, உன்னுடைய கண் மாதிரி இருக்குது அப்படிங்கிறான். ஆர்ப்ப மணிப்பு ஆடை அது பொறுத்து கருங்கையில் கண் விழித்து ஒளி நடந்தாய் வாழி காவேரி என்று பாடுறான். அப்ப அவர் பாடி வரும்போது இந்த கருங்கைக்கு உன்னுடைய கண்களா, துள்ளி துள்ளி விளையாடுகிற கெண்டை மீன்கள் உன்னுடைய கண்களான்னு அந்த காவிரியை பார்த்து கேட்கிறாரு இளங்கோடி. அப்ப இடுப்பை வளைத்து நெளித்து அப்படியே அசைந்து அப்படி நடை போட்டு வருகிற காவிரியே வா என்று வரவேற்கிறார். இதுல எங்க அப்பா போய் தேர்றாப்ல நம்மாழ்வார் எப்படி தர்றாரு? எல்லா ஆறுகளும் காவிரி போல இடுப்பை வளைத்து நெளித்து நடை போட்டு வரும். அதுக்கு நீ ஒண்ணு செய்யணும். என்ன செய்யணும்? மருங்கு வண்டு சிறந்து, இரு கரையிலும் இருக்கிற மரங்களில் இருக்கிற வண்டுகள் இசைத்தது, ரீங்காரம் விட்டது, பாடியதுங்கிறான். அப்படி வரணும்னா என்ன செய்யணும்? நீ ஒண்ணு செய்யணும். கரை நெடுக மரம் நடுக. புரிது நினைக்கிறவங்க எல்லா நதிகளும் போகும்டா, அப்படி நடை போட்டு போகும். அதுக்கு என்ன பண்ணும்? கரை நெடுக மரம் நடுக. ஒரு எளிய உதாரணம், என் உடன் பிறந்தார்களே, என் பெற்றோர்களே, வெயில் அடித்தால் நீங்க என்ன செய்றீங்க? கொடை பிடிக்கிறீங்க. இப்ப பூமி தாய்க்கு வெயில் அடிக்குது, என்ன செய்யணும்? கொடை பிடிக்கணும். என்ன கொடை? பச்சை கொடை, மரக்கொடை. வேற வழியே கிடையாது. அதை வளர்ப்பதை தவிர ஒன்றும் கிடையாது. நீ என்ன செஞ்சிருவா சீமான்? 5 ஆண்டு கால ஆட்சி, 5 ஆண்டு கால ஆட்சி. இதுல போட்டு காரணம் பார்த்தீங்களா? 2016 நான் கொடுத்த வரைவு 10 ஆண்டு பசுமை திட்டம், பல கோடி பனை திட்டம், மக்கள் இயக்கம் போல மாற்றி மரம் வளர்க்கிறதை கொண்டு வருவேன். ஒவ்வொரு மகன் பூமியில் பிறந்தால் முதலில் அவனுக்கு பேர் வைக்கிறதுக்கு முன்பு அவனுக்காக பூமியில ஒரு மரம் வைக்கணும். அவனுக்கு என்ன பேரோ அந்த பேரை அந்த மரத்துக்கு வைக்கணும். அப்படிதான் இங்க வச்சோம். யாருக்கு? இது நம்மாழ்வார் மரம், இது அப்துல் கலாம் மரம், இது விவேக் மரம், இது வங்காரி மாத்தாய் மரம் என்று வச்சிருக்கோம்ல, பார்ப்பீங்க. ஏன்னா வளரும் போது இந்த மரத்துக்கு ஒரு பேர் இருக்குன்னா, நாளைக்கு நான் வச்ச போது வந்தேன்னா இது என் தம்பி வெற்றி துரைச்சாமி. நம்ப முடியல. நீ சிவகங்கை சீமைன்னு ஒரு படம் நம்ம ஐயா கவியரசு கண்ணதாசன் எடுத்தது. நீ போய் பாரு, நம்ம பாட்டங்க மருதுவாண்டியரை பற்றிய வரலாறு. அதில் மருத மரம் 2 மரத்தை வந்து வெட்ட வருவார்கள் மன்னர்கள். தேர் செய்து வெட்ட வரும்போது அப்பாவும் மகனும், வயதான ஒரு பெரியவரும் மகனும் வெட்ட விடாம அழுவாங்க. இவ்வளவுக்கு மன்னர் மேல அவர் ரொம்ப பற்று உள்ளவர். மன்னருக்கு அவர் நன்கு தெரியும். உயிரே போனாலும் சரி நாங்கள் வெட்ட விட மாட்டோம், மரத்தோடு சொல்லி எங்களையும் வெட்டுங்கன்னு கட்டி பிடிச்சு அழுவாங்க. பெரியவரை, இது நல்லா இல்லையே, எதுக்கு இவ்வளவு அடம் பிடிக்கிறீங்க? வெட்ட மாட்டோம், வெட்ட விட மாட்டோம் அப்படின்னு. ஆனா வந்திருக்கிறவர்கள் மாறுவிடத்தில் வந்திருக்கிறதுனால மன்னர்கள்னு இவங்க 2 பேருக்கும் தெரியல. அப்பாவுக்கு மகனுக்கு ரொம்ப நேரம் தர்க்கம் பண்ண பிறகு ஏன் இவ்வளவு அடம் பிடிக்கிறீங்க அப்படின்னு. இல்ல, இது எங்க மன்னர்கள், இது பெரிய மருது, இது சின்ன மருது, அதனால நாங்க வெட்ட மாட்டோம்னு 2 பேரும் நிக்கிறாங்க. 2 பேரும் தான் நிக்கிறாங்க. என்னடா நம்ம நாட்டு மக்கள் இவ்வளவு பற்றி வச்சிருக்காங்கடா நம்ம மேல. இந்த மாரதனை பெரிய விட்டுருங்க, அப்படியே கலெக்ட் இது பண்ணி நீங்க வாங்க, நீங்க இங்க இருக்க வேண்டியதில்லை, எங்களோட அரண்மனைக்கு வாங்கன்னு கூட்டிட்டு போறது இருக்கு, காட்சியில் இருக்கு, நீங்க பார்க்கலாம். அப்போ பெயர் வைக்கணும். அவன்